அப்படியே கோலம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். எனக்கு வந்து ஸ்டார் கோலம் தான் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்டர் போட்டேன். அப்புறம் வந்து 2 சைடும் பார்டர் போட்டுட்டு 4 கோடு போட்டு அப்புறம் இந்த டிசைன் போட்டேன். சரிங்களா? இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்டரில் வந்து இந்த சிம்பிள் போட்டேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ரெட் கலர் பொடியில் வந்து சென்டரில் வந்து ரெட் கலர் கொடுத்தேன். இங்கேயும் ரெட் கலர் கொடுத்தேன். கொடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த எலிஃபேண்ட், இந்த மல்லிகை செடி, இந்த கத்தாழை, இந்த அருகம்புல் எல்லாம் வாசலில் வச்சா நல்லது சொன்னாங்க. அதனால் வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து திண்டில் ஒரு கோலம் போட்டேன். இந்த திண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே ஒரு கோலம் போட்டாச்சு. இங்கே இந்த சைடு ஒரு கோலம் போட்டாச்சு. இந்த சைடு ஒரு திண்டில் ஒரு கோலம் போட்டு நடுவில் கலர் போட்டு ஒயிட் கலர் போட்டோம்னா அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கீழே வந்து பார்டர் போட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். கீழே வந்து பார்டர் போட்டேன். கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு. அங்கே மேட் இருக்கனால கிராஸாக போயிடுச்சு. அப்படியே பார்டர் போட்டாச்சு. இந்த சைடு பார்டர் போடுறேன். இந்த சைடு பார்டர் போட்டாச்சு. இப்போ பார்டருக்கு வந்து கலர் கொடுக்குறேன். சென்டரில் கோலம் போட்டு அப்புறம் மேலே கொடுத்த ரெட் கலரையும் வந்து இங்கேயும் சென்டரில் கொடுக்குறேன். என்னோடய சேனல் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நான் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? அப்புறம் வந்து சென்டரில் வந்து ஸ்டார் கோலம் போட்டேன். ஸ்டார் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி கோலம் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஸ்டார் தான் போட்டேன். கீழே வந்து இந்த மஞ்சள் கோபி பவுடர் வந்து தெளித்து விட்டுருக்கேன் வாசலில். சரிங்களா? படியில் வந்து தெளிக்கலை, ஏன்னா வழுக்கி விட்டுருது, அதனால் தெளிக்கலை. மேலே வந்து அப்படியே வளைவு மாதிரி போட்டு இது வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். இந்த கோலம் அழகாக இருந்துச்சு. சரி, அதை பார்த்து இன்றைக்கி அதே மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டைம் பார்த்தேன். அப்புறம் நான் வரைஞ்சிட்டேன். நம்மளோட சேனலில் இனிமேல் எல்லா வீடியோ வர ஆரம்பித்தோம். சமையல், கோலங்கள், பூஜை வீடியோ, வீட்டு கிளினிக் வீடியோ, எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? கம்பல் பண்ணலை, பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தாமரை போட ஆரம்பித்தேன். சரிங்களா? தாமரை போட்டு அப்படியே கலர் கொடுத்தேன். தாமரை போட்டு ஃபஸ்ட்டு 4 தாமரை போடலான்னு நினச்சேன். அப்புறம் 4 தாமரை போட்டுட்டு பார்த்த பிறகு கோலம் இன்னமும் குறையுதே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி 2 தாமரை போட்டு
அப்புறம் கேமரா போட்டோன்னே கலர் கொடுத்தேன். பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. கலர் கொடுத்தேன். இந்த சைடு தாமரை கொடுத்தேன். தாமரை போட்டேன் ஃபுல்லாக போட்டாச்சு. அப்புறம் சென்டரில் வந்து எல்லோ கலர் கொடுத்து ரெட் கலர் கொடுத்தேன். கலர் பொடி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். சென்டரில் வந்து அந்த ஸ்டாருக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்து எல்லோ அண்டு ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மங்களகரமாக இருந்துச்சு. கோலமே நீங்கள் பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? அப்புறம் வந்து இந்த பார்டரு, இந்த தாமரைக்கெல்லாம் அந்த கலர் கொடுத்தேன். இந்த என்ன கலரு? வாடாமல்லி கலரா? என்ன கலர்? இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பேர் தெரியல. சரிங்களா? நான் கொடுத்தேன். அப்புறம் அப்படியே தாமரைக்குள்ளெல்லாம் அப்படியே லைட்டாக தான் கலர் கொடுத்தேன். சிம்பிளாக தான் கலர் கொடுத்தேன். ஏன்னா காலையில் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் எல்லா கலர் கொடுத்தேன். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 தாமரை தான் போட்டிருக்கேன். அப்புறம் யோசிச்சு 5ஆவது தாமரை போட ஆரம்பித்தேன். அப்போ தான் அழகாக இருந்துச்சு. போட்டாச்சு. அப்புறம் 6ஆவது தாமரையும் போட்டேன். அப்போ தான் கோலம் பார்க்குறக்கு ஏதோ குறையுதே அப்படின்னு நினச்சேன். மறந்துட்டேன்ப்பா, அதனால. அப்புறம் 6 தாமரையும் போட்டாச்சு. சரிங்களா? அப்படியே அதுக்கு உள்ள கலர் கொடுத்தாச்சு. தாமரைக்கு கலர் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து சுற்றி எல்லோ கலர் கொடுத்தேன். அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி கோலம் செம்மையாக க்யூட்டாக இருந்துச்சு. சுற்றி எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டே வாங்க. யார் யாருக்கு கோலங்கள் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சரிங்களா? அப்படியே எல்லோ கலர் கொடுத்துட்டு பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து தாமரைக்கு அப்புறம் வந்து சென்டரில் வந்து ப்ளூ கலரு சரி பார்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் பார்டர் கொடுத்தேன். சரிங்களா? அதுவும் அழகாக இருந்துச்சு. அதே ஸ்டார் மாதிரியே வரைஞ்சிட்ருந்தேன் ப்ளூ கலர் வச்சு. உள்ளே வந்து கட்டம் மாதிரி போட்டு ப்ளூ கலர்லேன்னு அழகாக இருந்துச்சு. அப்புறம் க்ரீன் கலர் கொடுத்தேன். இந்த தாமரையோட அந்த லீஃபுக்கு அதே க்ரீன் கலர் கொடுத்தேன். டபுள் கலர் கொடுத்தா தான் அழகாக இருக்கும். அதனால் அது சுற்றியுமே க்ரீன் கலர் கொடுத்துட்டேன். சுற்றியுமே க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. சுற்றியுமே க்ரீன் கலர் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பாருங்களேன், இது அழகாக இருக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்றைக்கி என்னோடய கோலம். ஆமாம், அதனால சரி வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடுவோம் அப்படி சொல்லி போட்டேன். சரிங்களா? அப்புறம் கோடு மாதிரி எடுத்து கொடுத்தேன். அது கொடுக்கவும் அழகாக இருந்துச்சு. கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சரிங்களா? அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ப்ளூ கலர் லைட்டாக அப்படி கொடுத்தேன். இப்போ நம்ம 2 கலர் கொடுக்குறோன்னா அந்த கலர் எல்லாமே அந்த எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஃபில் பண்ணணும். அப்போ தான் அந்த கோலம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அப்படியே ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. அப்படியே பிங்க் அந்த பிங்க் கலரும் அப்படியே கொடுத்து விட்டேன். சென்டரில் கொடுத்த பிறகு கோலம் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல? அப்புறம் அப்படியே முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து அந்த ரெட் கலர் வந்து அப்படியே சென்டரில் கொடுத்தேன் கொஞ்சம். அப்போ தான் மங்களகரமாக இருக்கும்.
எல்லா கலரும் மிக்ஸ் ஆனால் தான் அது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அப்படின்னு தோணுச்சு. சரிங்களா, அதனால் ரெட் கலர் கொடுத்தாச்சு. அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து உருளி செட்டப்பு. இன்றைக்கி வந்து பூ வாங்க போகல கடைக்கு, அதனால் உருளி வந்து இந்த பூ பூத்துருந்துச்சு, அதனால் அதை போட்டுவிட்டேன். இது வந்து எங்கள் வாசல், இதுவும் எங்கள் வாசல் தான். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய கோலம் பிடிச்சிருக்கான்னு சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். சரி.